அன்பான உறவுகளுக்கு வணக்கம். சிங்கப்பூர்ல சர்வேயர் கோர்ஸ் எந்த அகாடமில படிக்கிறது, எந்த இன்ஸ்டிடியூட்ல படிச்சா உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்கு அப்படிங்கிற பத்தியும், இந்த கோர்ஸ் படிச்சா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பத்தி ஏ டு இசட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தெளிவா சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த ஏதாவது கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர்ல சர்வேயர் கோர்ஸ் பிசிஏ அகாடமில எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். என்னடா எப்ப பார்த்தாலும் இவன் வந்து பிசிஏ அகாடமில சொல்றான் அப்படின்னு பாக்குறீங்களா? சிங்கப்பூர்ல கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான எந்த ஒரு கோர்ஸ் நீங்க பண்றதா இருந்தாலும் இந்த பிசிஏ அகாடமில பண்றது வந்து உங்களுக்கு நல்ல வேல்யூவா இருக்கும். எந்த ஒரு கம்பெனிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வேலைக்கு போனாலும் உங்களுடைய சர்டிபிகேட்டுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க. அதனாலதான் நான் எப்போதுமே கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான கோர்ஸ் படிக்கிறது, அதாவது ஹையர் சேலரி கோர்ஸ் எதுவா இருந்தாலும் நான் பிசிஏ அகாடமியை ரெஃபர் பண்றது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்க எத்தனை மாசம் ஆகும் அப்படின்னு பாத்துருவோம். இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்து 3 மாசத்துக்குள்ள நீங்க படிச்சு முடிச்சிடலாம். அதாவது 129 ஹவர் வந்து கிளாஸ் நடக்கும். வாரத்துல 3 நாள் அல்லது 4 நாள் நடக்கும். அதாவது 3 ஈவினிங் கிளாஸ் 6:30 இருந்து 9:30 வரைக்கும். சனிக்கிழமை அவசியம் ஃபுல் டே கிளாஸ் இருக்கும். அதாவது காலையில 8:30 மணில இருந்து சாயங்காலம் 5:30 மணி வரைக்கும். இந்த கிளாஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம அவசியம் நீங்க அட்டன் பண்ணாதான் ஒரே தடவையில நீங்க ஈஸியா பாஸ் பண்ணலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டாவதா பார்க்க போறது இதுக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்துருவோம். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 2700 வரைக்கும் கிடைக்கும். உங்களுடைய அனுபவத்தை பொறுத்து இந்த சேலரி வந்து அதிகமாகும். அதாவது 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சுன்னா உங்களுக்கு 4000 வெள்ளிக்கு மேல கூட சம்பளம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படிங்கிற பாத்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ளமோ கோர்ஸுக்கு வந்து 3 விதமான மாடல்ஸ்ல வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு கேட்டா, இன்ட்ரோடக்ஷன் டு லெவலிங் அண்ட் செட்டிங் அவுட். இந்த லெவல் பண்றது, செட்டிங் அவுட் சம்பந்தமாக ஏ டு இசட் சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லெவலிங் அண்ட் செட்டிங் அவுட் எக்யூப்மெண்ட். ரெண்டாவது வந்து யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் இன் சர்வேயர்ஸ் ஆபீஸ் அண்ட் ஆபீஸ் ஒர்க் flow chart, interpretation of survey and top graphical plans. அதுக்கப்புறம் procedures in setting out drawings and pre-com plans, arts and local regulations related to construction works. அதுக்கப்புறம் safety supervision at work and site and visit to register surveyor office. இந்த ஃபர்ஸ்ட் மாடல்ல இந்த டாபிக் எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாடல்ஸுக்கு வந்து நீங்க 1100 வெள்ளில இருந்து 1200 வெள்ளி கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல ரெண்டாவது மாடல் என்னன்னு பாத்துருவோம். பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன் லெவலிங். இது சம்பந்தமாக உங்களுக்கு ஏ டு இசட் சொல்லி கொடுப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லெவலிங், ப்ரொசீஜர் ஆஃப் லெவலிங், வெர்டிகலி சர்வே, அப்ளைட் லெவலிங் இன் சிவில் ஒர்க் சப்ஸ்ட்ரக்சர், applied leveling in building works, applied leveling in sewage drainage work. இந்த டாபிக்ல உங்களுக்கு ஏ டு இசட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாடல்ஸுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 1200 இருந்து 1300 வெள்ளி கட்டுற மாதிரி இருக்கும். சரிங்களா? மூணாவது மாடல்ஸ் என்னன்னு பாத்துருவோம். இதுல வந்து பிரின்சிபிள்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இன் செட்டிங் அவுட். இதுல வந்து என்னென்ன டாபிக்ல சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா, பிரின்சிபிள் ஆஃப் செட்டிங் அவுட், procedure for setting out work, basic linear measurement and detail survey, basic survey computation, application of setting out. இந்த டாபிக் எல்லாத்தையும் உங்களுக்கு தெளிவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க 1000 வெள்ளில இருந்து 1100 வெள்ளி கட்டுற மாதிரி இருக்கும். டோட்டலா இதுக்கு எவ்வளவு அமௌண்ட் செலவாகும் அப்படின்னு கேட்டா, குறைஞ்சபட்சம் 3500 வெள்ளிக்குல நீங்க முடிச்சிடலாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் அட்டெண்டன்ஸ். இந்த அட்டெண்டன்ஸ் வந்து 75% வந்து நீங்க அவசியம் அட்டன் பண்ணியே ஆகணும். அதாவது உங்களுடைய வருகை வந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகாம நீங்க கரெக்டா அட்டன் பண்ணாதான் நீங்க ஈஸியா பாஸ் பண்ண முடியும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதுக்கப்புறம் இந்த டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்னு பாத்துருவோம். உங்ககிட்ட எனி டிப்ளமோ ஆர் டிகிரி சர்டிபிகேட் இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இதை வந்து அப்ளை பண்ணலாம். அதே போல
உங்கள்கிட்ட எந்த சர்டிபிகேட்டும் இல்ல அப்படின்னாலும் கன்ஸ்ட்ரக்ஷன் ட்ரேட் ஃபோர்மேன் அப்படின்னு சர்டிபிகேட் வச்சிருந்து உங்களுக்கு ஓரளவு இங்கிலீஷ் எழுத நல்லா படிக்க தெரியும், இந்த வேலையில நல்ல அனுபவம் இருக்கு அப்படின்னா நீங்களும் இந்த கோர்ஸை தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்க கம்பெனி அப்ளை பண்ணுச்சுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து காசு குறையும். அதே போல நீங்க ஓன் செல்ஃபா பண்ணீங்கன்னா காசு கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா கம்பெனி அப்ளை பண்ணும்போது ஸ்கில் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு. அதுல வந்து சப்சிடி, அதாவது தள்ளுபடி பண்ணுவாங்க கம்பெனிகளுக்கு. அந்த மாதிரி நீங்க கம்பெனி மூலியமா போகும்போது உங்களுக்கு காசு கொஞ்சம் குறையும். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான தகவல்கள், பயனுள்ள செய்திகள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.